பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கொடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கொடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தில் நாம் என்றென்றைக்கு நிலைத்திருக்க வேண்டும். நம்மை படைத்ததில் நிச்சயமாக தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. நாம் தாயின் கருவில் உருவாகும் முன்னவே கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை அழகாக வைத்திருக்கின்றார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். நம்ம எங்கேயும் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார். அன்பின் கயிறுகளினாலே நம்மை கட்டி இழுக்கின்றார், அவருடைய பிள்ளையாக மாற்றுகின்றார். அதன் பிறகு தேவன் நம் மீது என்ன திட்டத்தை வைத்திருந்தாரோ அந்த திட்டத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ நம்ம பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியும். ஆண்டவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கத்தக்கதாக நாமும் வேறு திட்டங்களை நோக்கி பிரயாணிப்போம் என்றால் அங்கே மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும். ஆண்டவருடைய அழைத்த அழைப்பு, நம்மை தெரிந்து கொண்ட விதங்கள், நம்ம கொடுக்கப்பட்ட கிருபைகள் எல்லாமே வீணாக போய்விடும். எனவே ஆண்டவர் எதற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே நான் நிலைத்திருப்போம். நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் விடுதலைக்காக அழைத்தார். ஜனங்களை விடுவிக்க வேண்டும், ஜனங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ஜனங்களை பராமரிக்க வேண்டும் எனப்பட்ட தரிசனத்தை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊருக்கு நாம் சென்று விடுதலை நாள் எனப்பட்ட இந்த கூட்டங்களை நடத்துகிறோம். அங்கே கணக்கற்ற ஜனங்கள் ஏற்கனவே விடுதலை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் அதிகமான ஜனங்கள் விடுதலை பெறுவதற்காக காத்திருக்கிறாங்க. அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கி தவிக்கிற ஜனங்கள். கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட மாட்டாரா என்று காத்திருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய ஊழியம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இருக்கிறது. இந்த வாரம் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து நடைபெறுகிறது. அங்கே ஏராளமான ஜனங்கள் வந்து பங்கேற்று விடுதலை பெற்று செல்கிறாங்க. நீங்களும் அவசியம் வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி 1:30 மணிக்கு முடியும். நல்ல பாடல்கள், நல்ல சாட்சி, நல்ல செய்தி, நல்ல விடுதலைக்கான ஜெபம். அதன் பிறகு கடைசி வரைக்கும் நின்று அடியாரும் கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த ஜோசப் அண்ணனும் ஆசிரியர் ஜெப ஜாமவான் அறிவியல் சேகர் ஐயாவும் உங்களுக்காக இணைந்து ஜெபிப்போம். எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நின்று உங்களுக்காக ஜெபிப்போம். அந்த வாருங்கள், வந்து விடுதலை பெற்று செல்லுங்கள். உங்களுக்கு கூட்டத்தின் இறுதியில் கூட சிறப்பான உணவு உண்டு. அந்த தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே நமக்கு அங்கே நிச்சயமாக அந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர்களும் உண்டு. நிறைய பேர் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நாளில் கூட 2 பேர் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை அங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பேசியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த விடுதலை நாள் கூட்டத்தில் பங்கேற்று அப்படியே உங்களுடைய தகப்பன்மார்களை, தாய்மார்களை தாராளமாக அங்கே வந்து விட்டு செல்லலாம். அவர்களுக்காக 3 நேரமும் நல்ல சிறப்பான உணவு விதவிதமாய் கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே டெய்லி ஊழியக்காரங்க வந்து ஜெபத்தை நடத்துகிறாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியாக ஜெபங்கள் நடத்தப்படுகிறபடினாலே நமக்கு அங்கே அதிக சந்தோஷங்கள் உண்டாகின்றது. அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. சண்டே ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அநேகர் அங்கே தங்குவதற்கு இடம் இருக்கிறது, தாராளமாய் வந்து சேரலாம். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் வீட்டிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் மற்றும் பெரியவருடைய நினைவு நாட்கள் வருகிற பொழுது தாராளமாக இங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடைய மாளிகையில் நடைபெற்று வருகிற கட்டுமான பணிகள், டாய்லெட்டுக்காக நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். முக்கியமாக எபிஎன் குடும்பத்திற்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் கூட தேவைகள் இருக்கிறது, அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோசுவா 6வது அதிகாரம் 15வது வசனம் முதல், யோசுவா 6:15 முதல். 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தினம் சுற்றி வந்தார்கள். பார்த்திங்கன்னா, அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் பொழுதே அவங்க எல்லாம் அந்த எரிகோ மதிலை சுற்றி அவர்கள் அங்கே அந்த மார்ச்சிங்கை ப்ரொசஸின் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதிகாலமே எழும்பிட்டாங்க. ஆலமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னோட்டியே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. கிழக்கு விழுக்கிறதுக்கு முன்னோட்டியே அந்த சுற்றி வருவதை 7 தினம் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்றைக்கு ஆண்டவரை அதிகமாக நாம் நேசிக்கிறோமோ அப்பொழுது அதிகாலமே எழும்புறது நமக்கு ஒரு விஷயமாக இருக்காது. இன்றைக்கி பல வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் தலைகீழாக மாறி வருகிறது. எல்லோரும் இரவு நேரத்தில் அதிகமாக கண்விழித்திருக்கிறார்கள். நேற்று எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், இன்னொரு நண்பரை குறித்து, அவர் 3 மணி 4 மணி தான் தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தூங்குவாருன்னு. சரிதான். ஆனால் அப்போ 3 மணிக்கு 4 மணிக்கு தூங்கிட்டு எத்தனை மணிக்கு முழிக்க முடியும்? அப்படி யோசித்து பார்த்தால் மிகவும் தாமதமாகிவிடும். அதிகாலமே எழும்பவே முடியாது. ஆனால் அதிகாலை நேரத்தில் ஆண்டவரோடு கூட நாம் எழுந்து தனித்திருப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். நிறைய பேர் அதிகாலமே எந்திக்கிறாங்க. எதுக்குன்னா வாக்கிங்க்கு எந்திக்கிறாங்க. தவறே அல்ல. அதுக்கு முன்னூட்டியே நம்ம ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து விட்டு அதுக்கு பிறகு வாக்கிங் போவோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, தேவனை நாம் தேடுகிற பொழுது அதிகாலை நேரமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் இரவு முழுவதும் கண்விழித்து ஜெபிக்கிற அனுபவமாக இருக்கட்டும், அது மிகவும் பரவசமாக இருக்கும். தனித்திருக்கிற நேரங்களிலே நாம் ஆண்டவரோடு கூட நாம் மிகவும் அதிகமாக நெருங்கி விடுவோம். நானும் ஊழியங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், உலகப்புறமான வேலைகள் கடமைகள் என்று பல காரியங்கள் இருந்தாலும், அந்த மத்தியில் ஆண்டவரோடு தனித்திருக்கிற நேரத்தை என் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நான் நினைக்கின்றேன். ஆண்டவரோடு தனித்திருக்கும் பொழுது அதிக சந்தோஷம் மனதிலே உண்டாகின்றது, அதிக பலன் உண்டாகின்றது. தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறது. ஆண்டவர் மிகப்பெரிய பாதைகளை எல்லாம் நான் அதிகமாக ஜெபித்த பொழுதுதான் திறந்தார். ஊழியமாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் கட்டடங்களை கட்டுவதாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் பிசாசுகளை துரத்துவதாக இருக்கட்டும், வியாதியை ஜெயிப்பதாக இருக்கட்டும், எப்பொழுது அதிகமாக நான் ஜெபித்தேனோ, அதிகமாக ஆண்டவரோடு நான் நெருங்கி இருந்தேனோ, தனித்திருந்தேனோ, அப்பொழுதுதான் கர்த்தர் காரியங்களை செய்தார். நீங்களும் கூட அதிகாலமே எழுப்பி ஜெபியுங்கள். சில நேரம் இரவு நேரங்களில் கர்த்தர் உங்களை ஏவார் என்றால் அப்பொழுது கண்விழித்து ஜெபியுங்கள். திடீர்னு ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்கிற ஒரு உணர்வை கொடுப்பார். அப்பொழுது அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியங்கள் நீங்கள் காண்பீங்கிறதுல சந்தேகமே இல்லை. அந்த அதிகால ஜெபத்தில் யோசுவா உறுதியாக இருந்தார். அதுதான் அவருக்கு வெற்றிக்கு சூத்திரமாக இருந்தது என்பதை பிற்பாடு நம்ம தெரிந்து கொள்கிறோம். நீங்களும் கூட அதிகாலமே எழும்பி ஜெபியுங்கள். அது உங்களுடைய வெற்றிக்கு சூத்திரமாக இருக்கும் அல்லவா? அவங்க அந்த மார்ச்சிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசுவா அவங்கள கூட்ட வச்சு ஒரு பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 16ஆம் வசனத்தில், 7ஆம் தடவை ஆசாரிய எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் இருக்கும்போது 7 தடவை சுற்றி வந்தாச்சு, எக்காலத்தை ஊதுறாங்க. அப்போ யோசுவா பேசுகிறார், ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து என்ன நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால், அவ்வளவு பெரிதான இஸ்ரவேல் எனப்பட்ட அந்த கூட்டத்திற்கு, அந்த ஜனங்களுக்கு, அந்த இராணுவத்திற்கு யோசுவா ஒரு தலைவராக இருந்தார். அவர் தான் கட்டளை கொடுத்தார். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று இந்த இடத்துல நான் காண்கின்றோம். ஒரு தலைவர் என்பது முக்கியமான ஒரு நபர். அவர்கள் வெற்றி பெறுவதற்கு தலைமைத்துவம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா என்ன ஒரு சோசியல் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, தலைவர் மிகவும் ஸ்ட்ராங்கான நபராக இருக்க வேண்டும். ஒரு கிளாஸ் நல்லா இருக்குன்னா டீச்சர் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டீச்சராக இருக்கணும். அப்போ அந்த பசங்களும் நல்லபடியாக இருப்பாங்க. அந்த ஹோல் காலேஜ் ஹோல் ஸ்கூல் நல்லா இருக்கணும்னா பிரின்சிபல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபராக இருக்கணும். அந்த நபர் ஆண்டவரை அறிந்த ஒரு நபராக இருக்க வேண்டும். அந்த நபருக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே மாபெரும் வெற்றி உண்டாகும். ஒரு குடும்பம் என்றால் தகப்பன் சொல்லுகிற அந்த பேச்சை பிள்ளைகள் உடனடியாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் மிக சிறப்பான ஒரு குடும்பமாக இருக்க முடியும். ஆசீர்வாதங்கள் உள்ளே வர முடியும். ஒரு குடும்பத்திலே தகப்பன் சொல்லுகிற பொழுது பிள்ளைகள் எதிர்த்து பேசுவார்கள் என்றால், தாய் ஒன்று சொல்லுகிற பொழுது பிள்ளைகள் எதிர்த்து பேசுவார்கள் என்றால், அதுக்கு கீழ்ப்படியாமல் போவார்கள் என்றால் அந்த குடும்பம் சிதைந்து போய்விடும். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் அழிந்து போனதற்கு காரணம் தகப்பனுடைய வார்த்தைகளை பிள்ளைகள் கேட்கவில்லை, தாய்க்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை. எனவே தான் இந்த குடும்பங்கள் அழிந்து போயின. அநேக திருமணங்கள் உடைந்து போயின. காரணம் என்ன? திருமணத்துக்கு தலையாக இருக்கிற கணவனுடைய பேச்சை அங்கே மனைவி கேட்கவில்லை. அதனால தான் அந்த திருமணங்கள் உடைந்து போயின.
சில நேரங்களில் மனைவி சொல்லுகிற பேச்சை கணவன் கேட்கவில்லை. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்ததுனால, ஒரு மனப்பாடு இல்லாததுனால தான் அங்கே திருமணங்கள் உடைந்து போயின. பிரியத்துக்குரியவர்களே, இதே போல ஒரு ஊழியம் என்றால் அதுக்கு ஏற்ற ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அவர் நன்கு யோசுவா போல இருக்கணும், ஜெபிக்கிறவராக இருக்கணும். அப்பந்தான் அங்கே மிகப்பெரிய வெற்றிகளை காண முடியும். அவர் சொல்கிற வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும். இந்த அனுபவம் எல்லா இடங்களிலுமே இன்றைக்கு வர வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் மேலே இருக்கிறார். அவர் எதுக்கெடுத்தாலும் இறங்கி வந்து பேச முடியாது. அதற்கான தலைவர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த தலைவர்கள் நமக்கு சொல்லுவதை நாம் கேட்டு நடக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு அப்படி யாராவது தலைவராக இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதை கேளுங்க. கர்த்தர் யாரை உங்களுக்கு தலைவராக கொடுத்துருக்கிறாரோ, தகப்பனாக கொடுத்துருக்கிறாரோ, ஆவிக்குரிய தகப்பனாக கொடுத்துருக்கிறாரோ அவர்கள் சொல்வதற்கு கீழ்ப்படியுங்க. அவங்கள விட எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை உள்ளே கொண்டு வராதிங்க. நீ சொல்லி நான் கேட்கணுமா சொல்லாதீங்க. அப்பொழுது அங்கே குழப்பங்கள் வந்துவிடும், எதுவும் நிற்காது. நான் கீழ்ப்படுகிற பொழுதுதான் வெற்றியை நான் காண முடியும். 3வதாய் பாருங்கள், யோசுவா 6:17. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். 18 சாபத்தீடானதினால் எதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். யோசுவா சொல்கிறாரு, நிச்சயமாக வெற்றி உண்டு. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த இளங்கத்தை தகர்த்து போடுவார். நீங்கள் போய் எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்கலாம். ஆனால் சாபத்தீடானவைகளை தொடாதீங்க. ஏன்னா ஒரு நாட்டை வெற்றி கொள்கிற பொழுது அங்கே ஏராளமான தங்கங்கள் இருக்கும், ஏராளமான வஸ்திரங்கள் இருக்கும். கேஆசி வந்து அந்த நாகமாட்டிருந்து அந்த வஸ்திரங்களை தான் அதிகமாக வாங்கிட்டு வந்தார். அதனால தான் அவர் அழிஞ்சு போனார், துரோகி ஆனார். அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜனங்களுக்கு உரிய எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. சாபத்தீடானவைகள் எதையும் தொடாதீங்க. அது சாபத்தீடான காரியங்கள். இஸ்ரவேல் பாளையத்தை அது கலங்க பண்ணிடும். நீங்களும் சாபத்தீடா ஆகிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க. வேண்டாம். முதலாவதாகவே ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். நிறைய இடத்துல ஒரு பழமொழி உண்டு. அதாவது கடுவாடு வித்த காசு நாருமா, நாய் வித்த காசு குறைக்குமா அப்படின்னா, எப்படினாலும் காசு தான் சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் பைபிள் படி நாம் பார்க்கின்ற பொழுது சாபத்தீடான காசை நாம் கொண்டு வருவோம் என்றால் அது நம்மை அழித்துவிடும். அது குடும்பத்தை அழித்துவிடும். மொத்த அத்தனை பேரையும் அழித்துவிடும் என்பதுதான் பைபிளில் நாம் காண்கின்ற காரியம். நிறைய பேர் இன்றைக்கு பணத்தை சாபத்தீடான முறையில் எடுத்துகிட்டு வராங்க. அன்றைக்கி யாரோ சொன்னாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கிறவங்கள உடம்புல இருந்து நகைகளை திருடுகிற ஒரு கும்பல் உண்டு. கூலிக்கு ஆட்களை கொலை செய்து பணம் சம்பாதிக்கிறவர்கள் அந்த பணத்தை எடுத்து வரவங்க உண்டு. திருடி ஒருவரை அள வைத்து கண்ணீரிட வைத்து அந்த பணத்தை எடுத்து வரவங்க உண்டு. பல விதங்களில் இன்றைக்கி சாபத்தீடான பணங்களை இன்றைக்கி ஜனங்கள் சம்பாதிச்சிடலாமான்னு நினைக்கிறாங்க. ரோட்டில் போகும்பொழுது பெண்களுடைய நகையை பிடுங்கி, அதெல்லாம் சாபத்தீடானது. அது பணம் வருவது போல் இருக்கலாம், நமக்கு அதை வைத்து எதை செஞ்சிடலான்னு தோணலாம். ஆனால் அது நல்ல பணம் அல்ல, சாபத்தீடான பணம். பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் சாபத்தீடான பணத்தை நம்ம சம்பாதித்து விடக்கூடாது. சாபத்தீடாக இருக்கிறவையில் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும், வாழ்க்கையை முடித்து விடும். இன்றைக்கி இதை ஜனங்கள் உணர வேண்டும். நாம் சம்பாதிக்கிற பணம் தேவனுக்கு பிரியமான பணமாக இருக்க வேண்டும். நாம் கடினமை உழைத்து பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். கண்ணீர் வடித்து ஜெபித்து பெற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். அபகரிக்கிற பணமாக இருக்கக்கூடாது. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் மூலமாக நாம் பணங்களை சம்பாதிக்கக்கூடாது. எப்படியாவது பணம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நாம் நினைத்து விடக்கூடாது. இல்லை, இந்த மாதிரியான வழியில் எனக்கு பணங்கள் வேண்டாம். நல்ல வழியிலே பணம் வரட்டும், ஆண்டவருக்கு சித்தமான வழியிலே பணம் வரட்டும். அதுதான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் முதலாவதாகவே முடிவு செய்ய வேண்டும். நாம் அந்த முடிவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பணம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்னைக்கு சொன்னாங்க, ஒருத்தர் பெரிய பணக்காரராக இருந்தார். அவருக்கு அங்கே சொத்து இருந்தது, இங்கே சொத்து இருந்தது. ஆனால் அவர் அந்த தவறான வழியில் அந்த பணங்களை அவர் சம்பாதிச்சதுனால, அது என்ன அந்த வழி நான் சொல்ல விரும்பல. சீக்கிரமே அந்த ராஜ்யம் சரிந்து விழுந்து விட்டது. சீக்கிரமே எல்லாம் போய்விட்டது. சீக்கிரமே ஒரு வியாதிப்பட்டு சீக்கிரமே ஒரு மறித்து விட்டார். இப்பொழுது அந்த சொத்துக்களெல்லாம் யாருக்கு எங்கே போயிட்டு என்று தெரியவில்லை. எல்லாம் அப்படி பறந்து போய்விட்டு, ரெக்கை கட்டி பறந்து போய்விட்டது. நல்ல வழியிலே சம்பாதிக்காதவர்கள் சாபத்திடானவன் மூலமாய் பணத்தை கொண்டு வருவதற்கு கதை
அது காரிருளை எரிந்து அணைந்து போய்விடுகிறது. நம்முடைய வாழ்வில் நிச்சயமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நிச்சயமாய் நமக்கு பணம் வேண்டும். ஆனால் அது தேவன் தருகிற பணமாக இருக்க வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற வழியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை தர்றோம், அவர் அதோடு கூட வேதனையை கூட்டார். நல்ல வழியிலே நாம் பணத்தை சம்பாதிப்போம் என்றால் அதில் வேதனை இருக்காது, வியாதி இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்காது, சாபங்கள் இருக்காது. தவறான வழியிலே பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அங்கே ஃபுல்லாக வேதனை தான், குடும்பம் முழுவதும் பிரச்சனைகள் தான். எனவே இதை மனதில் வைத்து நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகளுக்கு நம்மை நீங்களாக்கி கொள்ளலாம். இதுக்குரியவர்கள் வளர 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 தேவன் நமக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுப்பார். நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசுவார், வேண்டாம் இவர்களோடு நீ களவாதே, இந்த பிஸ்னஸ் உனக்கு வேண்டாம், இதன் மூலமாய் கிடைக்கிற வருமானங்கள் உனக்கு வேண்டாம். கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் பேசுவார். உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சு வந்துட்டோம்னா வேறு ஒரு வழியிலே இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை தருவார், இன்னும் அதிகமான கிருபைகளை கர்த்தர் தருவார். இந்த ஊழியத்தை நாம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் எக்கச்சக்கமான பணம் நமக்கு தேவை. நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி அவரை கூப்பிடுகிற பொழுது அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கின்றார், தவறாமல் சந்திக்கின்றார். எவ்வளோ வருடங்களாகிவிட்டது, இந்த ஊழியத்தை ஆரம்பித்து எத்தனையோ வருடங்களாகிவிட்டது, எத்தனையோ ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம், எவ்வளோ பேருக்கு மாந்தோறும் நாம் உணவளிக்கின்றோம், முதியோர் இல்லத்திற்காக எவ்வளவோ நாம் செலவழிக்கிறோம். எல்லா தேவைகளையும் ஆண்டவர் தவறாதபடிக்கு சந்திக்கின்றார். ஏனென்றால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம், நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே என்று சொல்லி அவரை நாம் கூப்பிடுகிறோம். அப்பொழுது ஆண்டவர் அவர் தன்னுடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு சரியானபடிக்கு யாரையாவது அனுப்பி இந்த தேவையை சந்திக்கின்றார். நீங்களும் கூட இன்னைக்கு தேவையின் மத்தியில் இருக்கலாம், ரொம்ப வழியெல்லாம் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்கலாம், அதுக்காக தவறான வழியில் போய் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு காலம் நினைச்சிடாதீங்க. நல்ல வழியில் போய் நான் என்னத்தை கண்டேன், நானும் தவறான வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தவறாக நினச்சிடாதீங்க. வாழ்க்கையில் ஒரு காலம் வரும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலம் வரும், அது வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. வேலைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. நான் நல்ல வழியில் முன்னேறணும் பார்த்தேன், நடக்கலை, அதனால தான் நான் இந்த தவறான வழிக்கு நான் வந்துட்டேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, கடைசியில் மாட்டிக்கொள்கிறாங்க, அழிஞ்சு போகிறாங்க. இல்லை, நீ காத்துருங்க, ஆண்டவர் சமூகத்திலே காத்துருங்க. உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறக்கிற வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆண்டவர் தர்ற வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுற வரைக்கும் ஆண்டவரை விடாதீங்க, பற்றி கொண்டே இருங்க, நோக்கி கூப்பிட்டுட்டே இருங்க. எங்கிருந்து அது எப்படியாவது ஒரு வழியை ஆண்டவர் திறப்பார், யாரையாவது அனுப்புவார். அவருக்கு இதெல்லாம் அற்பமான காரியம். நம்முடைய தேவைகள் சில லட்சங்கள், சில கோடிகள் இன்றைக்கி உங்களுக்கு தேவையாக இருக்கலாம், அது இல்லையேன்னு தவிச்சிக்கிட்டு இருக்கலாம், அங்கங்கே ஓடி பார்த்து ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். பரவாயில்லை, ஆண்டவரை இறுக்கமாக பிடிச்சிக்கிங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க. அவர் எங்கிருந்தாவது எப்படியாவது ஒரு வழியை உங்களுக்கு திறப்பார், உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து இந்த தேவையை சந்திப்பார். ஆனால் நீங்கள் பொறுமை இழந்து, நான் ஜோமனி பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் நல்ல வழியாக முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை, அதனால் நான் தவறான வழியில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போவீங்கன்னா எல்லாமே நாசமாகிவிடும். ஐயோ, எல்லாமே வேதனை நிறைந்ததாக மாறிவிடும். இவ்வளவு காலம் பொறுமை காத்து நீங்கள் இன்னமும் பொறுமை காக்க வேண்டும், இன்னமும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். தேவன் நிச்சயமாய் தன் பிள்ளைகளை நடத்துவார். அவர் நம்மை அறிவார், இந்த சூழ்நிலைகளை அறிவார், நம்முடைய தேவைகளை அறிவார். எவ்வளவு போட்டி இருந்தால் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பது என்பது எவ்வளவோ கடினமான காரியமாய் மாறிவிட்டாலும் ஆண்டவராலே நம்மை நடத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய கை முழுவதும் பணமாக ஆண்டவராலே முடியும். ஆனால் அதுக்கு முன்னுக்கூட்டி சோதனை காலம் வருகிற பொழுது தவறான பாதையில் போயிடாதீங்க. தயவு செய்து அவசரப்பட்டுறாதீங்க. நான் பொறுத்து பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு வேணுமே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சாபத்திலானவைகளை சம்பாதித்து விடாதிருங்கள். இதைத்தான் யோசுவா அங்கே சொல்லுகிறார். நெருக்கப்படுற காலத்தில் இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு இருக்கலாம், அது அவசரமாக பணம் தேவையாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய அவமானம் வந்துருமோங்கிற மாதிரிலாம் நிலைமை இருக்கலாம். பரவாயில்லை, கர்த்தருக்காய் காத்திருங்கள், அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்கள். எப்படியாவது உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஏதோ ஒரு காரியம் மிகவும் அவசரமாய் தேவை, அதனால் நான் தவறான முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. வேண்டவே வேண்டாம், பொறுமையை காத்திருங்கள். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. பாருங்கள், அவர் சொல்கிறார், அதில் 19ஆம் வசனத்தை பாருங்கள்.
20வது வசனத்தை பாருங்கள். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா அரவரத்தோடைய முழங்கையிலே அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு எதிராக நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார். கடைசியில் ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த பெரிய எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. அது ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு இருக்கிறது. மிகப்பெரிய எரிகோ மதில் அது இடிந்து விழுகிறது. எப்படி அது முடிகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெறும் ஆர்ப்பரிக்கிற சத்தம், ஆண்டவரே ஆராதிக்கிற சத்தம், எக்கால ஊதுகிற சத்தம், அவ்வளோதான். பெரிய எரிகோ மதில் அது அப்படி இடிந்து விழுந்தது. அவரோரு அங்கங்கே இருக்கிற இடத்துலேருந்து ஏறி உள்ளே போய் அவங்க எதிரிகளை துவம்சம் செய்து அழித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கிறாங்க. ஆண்டவருடைய வேலை வருகிற பொழுது, ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது, எவ்வளோ பெரிய எரிகோ மதிலாக இருந்தாலும் அது தகர்ந்து போகும் என்பதை இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷத்தில் அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஜனங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு ஆச்சரியம் உண்டாகுது. எதிரிகளுக்கு மிகப்பெரிய கலக்கம் உண்டாகுது. அவங்க எது மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அது தகர்ந்து போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது தடையாக இருந்ததோ அது தடை இல்லாமல் போய் விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், எதிரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இதுதான் தேவனுடைய நடத்துதல். கர்த்தரை அறியாத பாவிகளும் துரோகிகளும் எது மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அது தகர்ந்து போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எது தடையாக இருக்கிறதோ அதை ஆண்டவர் தகர்த்து போடுவார். துதிகளுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நீங்கள் மௌனமாக இருந்து ஜெபித்து வருகிற பொழுது உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவ்வளோ வல்லமை உண்டு என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. அந்த எரிகோ மதில் பல வருடங்களை பயமுறுத்தி அந்த எரிகோ மதில் உடைந்து நொறுங்க போகிறது. காணான், இன்ப காணான் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. மிகப்பெரிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. தடை நீங்கிட்டுனா உள்ள போயிடலாம், அவ்வளோதான். அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், இல்லை என்றால் அது சொந்த வீடாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பிள்ளை செல்வமாக இருக்கட்டும், தடை ஆண்டர் நீக்கிட்டார், எரிகோ மேலே உடைச்சிட்டாருன்னா உள்ளே போயிடலாம். எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீண்ட காலமாய் காத்திருக்கிற சகோதரி, நீண்ட காலமாய் காத்திருக்கிற சகோதரா, நல்ல செய்தி. ஆண்டவர் இந்த நாளில் எரிகோ மதிலை உடைக்கப் போகிறார். ஆசீர்வாதத்தின் தடையை நீக்கி போட போகிறார். உங்களுக்கு நன்மைகளை அவர் காண செய்ய போகிறார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். எனவே நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. மிக சந்தோஷமாக, மிக மகிழ்ச்சியாக, ஆண்டவரை என் வாழ்க்கையிலே நீர் எரிகோ மதிலை தகர்த்து போடப்படுகிற அப்படினாலே நன்றி என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரை சோத்தரிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய துதி பலிகள் சந்தோஷத்தினால் நிறைந்து, ஆண்டவர் மீது நன்றியினால் நிறைந்து, விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்படுகிற பொழுது கண்களுக்கு முன்னால் இருக்கிற தடைகள் எல்லாம் அப்படியே நீக்கப்படும். நிறைய டைம் நம்ம நெடுஞ்சாலையில் போகிற பொழுது ரோடை பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ எங்கெல்லாமோ சுற்றி போகணும். அந்த ரோடு அந்த பிளாக் எடுத்துட்டாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் போயிடலாம். இல்லைன்னா எங்கெல்லாமோ சுற்றி போகணும். மனமே வெறுத்து போய்விடும். சிலர்கள் அப்படி போயும் கூட பாதையும் இருக்காது. நமக்கு தெரியாது இல்லையா? நெடுஞ்சாலையில் போகும்போது, ஹைவேஸில் போகும்போது எந்த ஊரில் எங்கே பாதை இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆனால் அந்த தடையை எடுத்தாச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் சந்தோஷமாக அந்த நம்ம கடந்து போயிடும். ஃப்ளைட்டுக்கு போகும்போதுலாம் அல்லது பஸ்ஸை பிடிக்க போகும்போதுலாம் சில நேரங்களில் ரொம்ப தாமதமாகிடும். தடைகளாக இருக்கும், இப்போ வேதனையாக இருக்கும். ஆனால் தடை நீக்கப்படுகிற பொழுது அவ்வளோ பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தடையை சாத்தான் கொண்டு வரான். அதை ஆண்டவர் உடைத்து போடுகிறார். ஆண்டவர் வழியை திறக்கிறார். நல்ல வழியை திறக்க போகிறார் ஆண்டவர். அதுக்காகத்தான் அவர் என்னை அழைத்து கொண்டு வந்தார், அந்த செய்தி கொடுக்க வைத்தார். எனவே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ரீத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக ஐயோ உனக்கு கிடைக்கலையா, இவ்வளோ வருஷம் ஆச்சு வேலை கிடைக்கலையா, இவ்வளோ வருஷம் ஆச்சு உனக்கு கல்யாணம் ஆகலையா, இவ்வளோ வருஷம் ஆச்சு உனக்கு என்னப்பா குழந்தையே இல்லை, உனக்கெல்லாம் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி மக்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். இவ்வளோ பெரிய தடை இருக்கும்போது உனக்கு என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது டாக்டர்ஸ் வந்து நடக்கவே நடக்காது, இனிலாம் சான்ஸே இல்லைங்க, முடிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்கலாம். நம்பிக்கையற்ற நிலைமையில் செய்தியை கேட்டுருக்கலாம். கர்த்தர் தடையை நீக்கிட்டாருனாங்க எந்த தடையும் யாரும் ஒன்றும் கொண்டு வர முடியாது. எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்கள் சோதரிப்பீங்க. எரிகோ முதல்ல ஆண்டு தடைகளை உடைக்கிறார். இன்னைக்கு உடைக்கிறார். இன்னைக்கு உங்கள் வழியை திறக்கிறார். ஒரு காரணத்தோடு தான் அடியார் இந்த செய்தி கொடுக்க முடிய செய்தார். அநேகருடைய வாழ்க்கையில் வேலைக்கான வாசல்கள், பிஸ்னஸ்க்கான வாசல்கள், பொருளாதாரமாக ஆசீர்வாதத்துக்கான வாசல்களை திறக்கிறார். தடையை நீக்கிறார். அநேகருக்கு வாழ்வில் பல வருடங்களை குழந்தை இல்லைங்கிற நிந்தையை கர்த்தர் நீக்கிறார். தடையை நீக்கிறார். குழந்தை செல்வத்தை கர்த்தர் கொடுக்கின்றார். இன்னும் என்ன ஆசீர்வாதம் தடைப்பட்டு நின்றதோ அதை ஆண்டவர் நாளே உங்களுக்கு தரப்போகிறார். மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக
நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிற கண்களை மூடுவீர்களா? சகலத்தின் காலத்தில் நேர்த்தியாய் அழகாய் செய்கிற தெய்வா பரமபிதாவே, இது அருமையான நாளிலும் கூட நம்முடைய பார்த்து பிடிக்கிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. எங்களுக்கு எவ்வளோ அருமையான வார்த்தைகளை சொல்லி எங்களை நீர் ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்கிறீர், அதற்காக நன்றி. இந்த நாளில் கூட எங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட நீ நல்லவராக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் மனம் இறங்குங்க ஆண்டவரை. தடைகளை நீக்கி போடுகிற அந்த தேவன், எரிகோ மதிலை தகர்க்கிற தெய்வம் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. இத்தனையோ வருடமாக எனக்கு தடையாக இருக்குதே, முன்னேறவே முடியலையே, ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே, எவ்வளோ காலமாக காத்திருக்கிறேன், எவ்வளோ காலம் போராடுறேன், எனக்கு இதில் வெற்றியே இல்லை, ஒவ்வொரு தடவையும் ஏமாந்து போகிறேனே என்று சொல்லுபவருடைய உள்ள காயங்களை ஆற்றுவீராக. தடைகளை நீக்கி அவர்களை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவீராக அப்பா. என்னை குறித்து ஜனங்கள் எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க, இத்தனை வருஷம் நான் காத்திருக்கிறதுனால, நன்மை இல்லாதனால என்னை குறித்து எவ்வளவு கேவலமாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக. இனி உனக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது என்று மருத்துவர் சொல்லிவிட்டபடினாலே நம்பிக்கையற்று போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையற்ற நேரத்தில் அற்புதத்தை செய்வது உமக்கு வாடிக்கை அல்லவா ராஜா? அற்புதங்களை செய்யுங்கப்பா. தடைகள் நீக்கி போடுங்க, வேலைக்கான தடைகளை நீக்கி போடுங்க, பிஸ்னஸுக்கான தடைகள் நீக்கி போடுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த நாளிலே ஒரு அதிசயம் நடக்கணும் கர்த்தாவே. அது உமக்கு லேசான காரியம், யாருக்குனாலும் உங்களை உதவி செய்ய முடியும்ப்பா. எவ்வளோ பெரிய வியாதினாலும் சுகமாக்க முடியும். கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு சுகம் கொடுக்குமாலே முடியும் ஐயா. தூங்க முடியல, நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, ஐயோ எனக்கு பயமாக இருக்கிறது, இந்த வியாதி மறுபடியும் வந்துடுமோன்னு பயமாக இருக்கிறது சொல்லவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத சுகத்தை தரேன். கால்களில் காணப்படுற வலிகள், இடுப்பில் காணப்படுற வலிகள் மறையட்டும், முதுகில் காணப்படுற வலிகள் மறையட்டும், அடைப்புகள் நீங்கட்டும் தகப்பனே. உடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற எல்லா வியாதிகளையும் இப்பொழுதே நீக்கி போடுவீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை காண பண்ணுவீராக. கிருபை தாங்கட்டும் அப்பா, இரக்கம் தாங்கட்டும் ஐயா. மகத்துவம் நிறைந்த கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனுடைய வல்லமையான கரம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஏசப்பா, முதியவர்கள் கீழே விழுந்துடவே கூடாதப்பா, 2 கையால் தாங்கி கொள்ளுங்க. வாலிபர்கள் பாவங்கள் அடிமையில் இருந்து அழிஞ்சு போகிற குடும்பங்களே அழிந்து போகிறது. என் நம்பிக்கை அவர்கள் தானே. அவளை சந்தியும், மொபைல் ஃபோனுக்கும் பைக்குக்கும் கெட்ட வழக்கங்களுக்கும் மது போதை கஞ்சாவுக்கும் அடிமைப்படுகிற பிள்ளைகளை விடுவியும். பெற்றோருடைய கண்ணீரை துடைத்தரணும். உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதியும். தாய் திரு நாடாக இந்தியாவை ஆசீர்வதியும், தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், அனைத்து மக்களையும் மதத்தவருடைய ஆசீர்வதியும். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் அதிகமாக ஆசீர்வதிங்க. வித்தியாசத்தை காண்பீங்க அப்பா. நான் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரை. இன்னும் தகப்பனே சொல்லுடைய ஊழியங்களை தாங்குகிற ஆண்டவர், ஜெபத்தினாலே தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தேவக்கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அநியோனிக்கமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.